நீ சாதாரண ஆள் கிடையாது. உங்கள்கிட்ட 10 வேலைக்காரர்கள் இப்போ உட்காந்துட்டுருக்குறாங்க. நீ ஒரு முதலாளி, அது உனக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. இப்போ உட்காந்துட்டு இருக்கிறான். இங்கே ஒரு 5 வேலைக்காரன், அந்தாண்டு 5 வேலைக்காரன், பாய்ஸாக இருந்தாலும் சரி. அங்கே ஒரு 5 வேலைக்காரன், வலது பக்கம் 5 வேலைக்காரன் இப்போ உக்காந்துட்டு இருக்கிறான். நீ ஒரு முதலாளி. இந்த 10 வேலைக்காரனை வேலை வாங்கியிருந்தால் 600க்கு 600 வாங்கியிருப்ப. 500க்கு 500 10th +1 +2 இந்த வேலைக்காரனெல்லாம் நீ வேலை வாங்க தெரியாதனால தான் நீ பண்ணல. 10 வேலைக்காரர்கள் இப்போ உக்காந்துட்டு இருக்கிறாங்க. கையெல்லாம் இலை வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன். சரி சார், நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன் சார். இந்த இவன் தான் சார் இருக்கிறான், இவன் தான் சார் இருக்கிறான்னு உன்னுடைய இந்த கண்ணுக்கு தெரியும். அகக்கண், உன்னையே நீ அறிந்தால்ன்ற ஒரு மனசுக்குள்ளார இருக்கிற கண்ணை பார்த்தீங்கன்னா நீ முதலாளி. உங்ககிட்ட 10 வேலைக்காரர்கள், தமிழ் தெரிஞ்ச 5 வேலைக்காரர்கள், ஆங்கிலம் தெரிஞ்ச வேலைக்காரர்கள் 5 பேர் இருக்கிறான். ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு, எதனால்? இந்த 5 வேலைக்காரன் தமிழ் தெரிஞ்சவன். ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு, எங்கனம், எதனால், வாட், வேர், விச், வை, ஹூம், ஏன் படிக்கணும் அப்படின்னு வேலைக்காரனை நீ 9th கேட்டிருந்தா 500க்கு 500 அவன் சொல்லுவான். இதுக்கெல்லாம் படிக்கணுண்டான்னுவான். ஹவ், எப்படி படிக்கணும் அதை சொல்லித்தரதான் இந்த பெருமக்கள். இந்த வேலைக்காரெல்லாம் வேலை வாங்கினதுனால தான் உன் செட்டில் போன வருஷம் இப்போ லேட்ரி என்ட்ரி யாராவது வந்திருந்தா நந்தினி 600க்கு 600 தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்கிறாள். எப்படி? 10 வேலைக்காரர்கள் உன் வாழ்க்கையை மாற்றுவாங்க. மீண்டும் சொல்கிறேன், உன்னை மாற்றக்கூடியவர்கள் 10 வேலைக்காரர்கள். ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு, எங்கனம், எதனால், வாட், வேர், விச், வை, ஹூம். கேள்விகளை கேட்டுக்கிட்டே இரு. கேள்விகள் கேட்டால்தான் உன்னுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும்.